விநாயகர் சக்தி அன்னைக்கு அவ்வளவு பக்திகரமா நாங்க ஒருபோதெல்லாம் இருந்தா செஞ்சோம். கொழுக்கட்டை சும்மா வெடிச்சு எங்க மானத்தை வாங்கிச்சு எல்லாரும் தெரியும். இன்னைக்கு ஏதோ ஒண்ணு மீதி போன மாவுல செய்யலாம்னு பார்த்தா அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கு. அதுதான் நம்ம ஒண்ணு நினைப்போம், அது ஒண்ணு நடக்கணும்ல. அது இது ஒரு எக்ஸாம்பிள். வாங்க சாப்பிடலாம். மதியம் வரைக்கும் பெரிய மருமகள் சின்ன மருமகள். இன்னைக்கு பெரிய மருமகள் தான். சனிக்கிழமை இந்த வாரம் இந்த டிஷ் நாங்க செய்யவே இல்லை. இன்னைக்கு நாங்க செஞ்சிருக்கோம். அது என்னன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பெருமாள் கிட்ட ஒரு சின்ன டிஸ்கஷன். தான் இன்னைக்கு லஞ்ச் லேட் ஆயிடுச்சு. என்ன இன்னைக்கு சனிக்கிழமை உனக்கு உகுந்தலாம், அதே மாதிரி அந்த நாள் தான் நான் பிறந்தேன். ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் இந்த மாதிரி வச்சிருக்க, நீ மட்டும் திருப்பதியில அவ்வளோ சூப்பரா இருக்கே, எனக்கு உனக்கு போடுறதுல கொஞ்ச நாள் எனக்கு போடு, கருவை காட்டு அப்படின்னு தள்ள வணங்கி கேட்டு வந்திருக்கேன். எதனா கண்டிப்பா காட்டுவாருன்ற நம்பிக்கை இருக்கு. சோ லஞ்ச் என்னன்னு பாத்துறோம் வாங்க. லேட் ஆயிடுச்சு நல்ல. சோ அதனால இப்பதான் சாப்பாடு கொதிக்கிறது தலன்னு. இந்த வாரம் செய்யவே இல்லை நாங்க கீரை. சோ இன்னைக்குதான் செஞ்சிருவேன். ஏன் கேட்டா கிடைக்கல, இன்னைக்குதான் கிடைச்சிருக்கு. சோ கீரை சனிக்கிழமை. சுட சுட ஃப்ரெஷ்ஷான ரசம் தெரிகிறதா? என்ன கொழுக்கட்டை? ஐயோ விநாயகர் சக்தி வச்ச கொழுக்கட்டையா நீங்க ஒன்னும் சாப்பிடலன்னு கேட்காதீங்க. அன்னைக்கு மீந்த மாவுல நாங்க செஞ்சிருக்கோம். அன்னைக்கு மானத்தை வாங்குச்சு.